ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஏப் விஸ் மெக்கா ஏப் அப்படிங்கிற ஒரு அட்வென்ச்சர் மூவியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா 2023 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலேருந்து 3.4 வரைக்கும் தான் ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் மீறி இந்த படத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்ற ஒரு ஆர்வத்துக்காக இந்த படத்தை நான் டவுன்லோட் பண்ணி மெனக்கெட்டு பார்த்தேன். ஆல்மோஸ்ட் 1 hour 23 minutes இந்த படம் ரன் ஆகுது. ஒன்றும் இல்லை, ஒரு செயற்கையா செய்யப்பட்ட ஒரு ஏப், அதை ஒரு மனித குரங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது கிங்காங், அதை இது கிரியேட் பண்ணி விண்வெளிக்கு ஒரு ஆராய்ச்சிக்காக அனுப்புறாங்க. சில பல வருஷங்கள் அங்கே ஆராய்ச்சியை முடிச்சுட்டு பூமிக்கு இறங்குது அது. ஸோ அதுக்கு இறங்கினோடனே அது ஒரு ஏஐ ஆப் மூலமா அது உருவாக்கப்பட்டது அது. ஸோ அதனால இந்த ஏஐ ஆப்ல ஏற்பட்ட கொலாபரேஷன் காரணமா பூமியில லேண்ட் ஆகும்போது அதுக்கு இது எந்த இடம்னு தெரியாம சில குளறுபடிகள் செய்ய அதை தடுக்க போன ஆர்மிஸை பல ஒரு 5-6 பேரை ஷூட் பண்ணி கொன்னுடுது. அதுல வில்லனோட பையனும் ஒருத்தனை இறந்து போயிடுறான். அவங்க சோல்ஜரா தான் இருந்தாங்க. ஸோ இறந்ததுக்கு அப்புறம் இப்படி கொன்னுட்டாங்களே அப்படின்னு சொல்லி வில்லனா மாறி அந்த கிங்காங்கை திருடி எப்படியாவது இந்த உலக அழிவை ஏற்படுத்தணும் அப்படின்னு அதை திருடி அதுக்கு சில பல சாஃப்ட்வேர் எல்லாம் மாற்றி அதை கெட்டதா மாற்றி விட்டுறாங்க. சிம்பிளா சொல்ல போனா நம்ம எந்திரன் படத்துல நம்ம சிட்டியை என்ன வேலை பார்ப்பாங்க, எப்படி நல்லவனா இருந்தவனே கெட்டவனா மாத்துவாங்க, இந்த மாதிரி ஒரு வேலையை அவங்க பாக்குறாங்க. அது ஊர்ல இருக்க எல்லாரையுமே அழிச்சு தெரியுது. இப்ப இதை காப்பாற்றணும், இதுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு அதை உருவாக்கினவங்க ஹீரோயினி. அவங்க அந்த கிங்காங்குக்குள்ள உள்ள போய், அது ஒரு இயந்திரம் இல்லை, அதுக்குள்ள போயிட்டு அதை எப்படி அழிக்க அதை எப்படி ஸ்டாப் பண்றாங்க அப்படின்னு. இது பக்கத்துல அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு ஈக்குவலா சண்டை போடக்கூடியது அப்படின்னா உண்மையான ஒரு ஏப் தான், ஒரு கிங்காங், அவனே உள்ள இருக்குங்க அப்படின்னு சொல்லி செயற்கையா செய்யப்பட்ட ஒரு கிங்காங்குக்கும் உண்மையாவே இருக்கிற ஒரு கிங்காங்குக்கும் நடுவுல யுத்தம். கடைசியில என்ன ஆகுது, எப்படி தடுக்கிறாங்க, யார் கடைசியில ஜெயிச்சாங்க அப்படின்றதான் ஒரு படம். இப்ப இந்த படத்துல இதுதான் கதை அப்படின் போது, ஸ்கிரீன் பிளே அண்ட் மேக்கிங் அப்படின்னு சொல்லும்போது என் லைஃப்ல இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு மேக்கிங்கோட ஒரு படத்தை நான் ஜென்மத்துக்கும் பார்த்ததில்லை, இனிமேல் பார்க்க போறதும் இல்லை. ஸ்டோரியில அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு லேக் இந்த படத்துல, தொட்டதுக்கெல்லாம் லேகிங் தான். ஒரு ஓகே, ஒரு அட்வென்ச்சர்ஸ் மூவி அப்படின்னாலும் ஒரு கொஞ்சம் கூடவா கொஞ்சம் மனசாட்சி இல்லாம இப்படி ஒரு படத்தை எடுத்து வைப்பீங்க அப்படின்னு இந்த படத்துல காட்சிகள் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிச்சு. இதை தவிர இப்படியான படங்கள்ல முக்கியமா ஒரு பேக் போனா இருக்க வேண்டியது அந்த படத்தோட சிஜி அப்படின்னு சொல்லக்கூட விஎஃப்எக்ஸ். ஸோ அதையே ரொம்ப ஒரு கேவலமா பண்ணி வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் சேப்பர் வருது அப்படின்வாங்க, ஹெலிகாப்டர். ஸோ அதுவே அந்த பொம்மை சேப்பரை பறக்க விட்டு நம்ம பெருசாக காட்டுவோம்ல, அது ஒரு லாரி போகும், அதையும் குட்டி லாரி வச்சுட்டு ஒரு பெருசா லாரி காட்டுவாங்க. ஸோ பட்ஜெட்டே இல்லாம கேமரா ஒண்ணு வச்சு சும்மா குழந்தை பிள்ளைங்க ஒரு சிஜி பண்றதை வச்சு இந்த படத்தை எடுத்து எவ்வளவு தைரியமா அதை ரிலீஸும் பண்ணியிருக்காங்க அப்படின் போது ரொம்ப தைரியம் தான் அவங்களுக்கெல்லாம் அப்படின்னு தோணுச்சு. என்னதான் நடக்க போகுதுன்னு அப்படின்னு நமக்கு முன்னாடியே தெரியும். பட் இதெல்லாம் ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கிங்காங்குக்குள்ள நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அவங்க பண்ற அநியாயம் எல்லாம் தாங்க முடியாம இருக்கும். சும்மா ஏதோ கிரிஞ்சு பண்றாங்க. நான் இப்படியெல்லாம் ஒரு படத்தை நான் மோசமாலாம் சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு இது பார்க்குறப்போ ரொம்ப மனவேதனையாயிடுச்சு. நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் இந்த படம் பார்த்தோன்னே. ஸோ இப்படி ஒரு படம் நீங்கள் எங்கேயாவது நெட்ஸ்லையோ இல்லை ஆன்லைன்லையோ எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்துடாதீங்க. 1.5 மணி நேரம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் இந்த படம். சரி இது எப்படி இருக்கு நம்ம பார்த்து நம்ம அப்படியே ஆடியன்ஸுக்கு சொல்லிடலாமே அப்படின்றதுக்காக இந்த படத்தை நான் பார்த்தேனே தவிர, ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான ஸ்கிரீன் பிளேயோட ஒரு மோசமான படம் தான் அந்த ஏப் விஸ் மெக்கா ஏப் அப்படிங்கிற இந்த படம். இந்த படத்துக்கு நம்ம என்ன சொல்றது, இந்த படம் பெஸ்ட். நீங்க அதை பார்க்காம அப்படியே கடந்து போயிட்டு ஒரு நல்ல படமா பாருங்க அப்படின்றதான். ஸோ டைம் வேஸ்ட். நான் சில படங்கள் பார்த்தா ஒரு ஆவரேஜ் மூவி அப்படின்னு சொல்லுவேன். இந்த படம் ஆவரேஜும் கிடையாது, மைனஸ் ஆவரேஜ் அப்படின்னு இந்த படத்தை சொல்லலாம். ஸோ இந்த படம் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் ஆஃப் மை டைம். 1.5 மணி நேரம் வேஸ்ட் பண்ணி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ஒரு 10 நிமிஷம் ரெடி பண்ணி இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக அதில் ஒரு 1 hour வேஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் எங்கள் காரணம். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மறந்துடுங்க. அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.